எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாச்சு. நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தனுஷ் சார்ட்ட சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு ஒரு 50 லென்ஸில் போட்டுட்டு நான் ஐம் சீயிங் மை வேர்ல்ட் அண்ட் மை வேர்ல்ட். பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தே வேர் லாங் லென்ஸ், சம்டைம்ஸ் தே வேர் 24 லென்ஸ், ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க. நான் நேற்று தானு சார்ட்ட வந்து நான் சொன்னேன், ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து 3 விதமாக பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து வியாபாரமாக பார்க்கலாம், இரண்டாவது வந்து அதுக்குள்ள இருக்க டெக்னிக்காலிட்டிஸ், மூணாவது வந்து அதோடைய கலைத்தன்மை. சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை முன்னாலும் டெக்னிக்காலிட்டிஸ் மிடில்லையும் வியாபாரம் வந்து மூணாவது ஆயிடுது. ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ராடினரி இண்டஸ்ட்ரி. பட் ஆனால் ரொம்ப காம்படிஷன். ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஷிஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும். ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும். பெரிய லாபம் ஈட்டணும், சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிக்காலிட்டிஸ், அதுக்கப்புறம் அவருடைய கலைத்தன்மை. அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டைரக்டர் வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு ஹி கேன் அச்சீவ் தட்.